ஹாய்ங்க. விவசாயி ஒருவர் தான் கடனை அடைக்கிறதுக்காக இந்த நிலத்த நம்பி கடன் வாங்கி, நெல் விதை வாங்கி, நெல் நாற்று விட்டு, அதை கழனியெல்லாம் ஓட்டி, ஏர் உழுது, நிலத்த சமப்படுத்தி, நாற்று பிடுங்க ஆள் வச்சு நாற்றை பிடுங்கி, அதுக்கப்புறம் அதை நாற்று நட்டு, களை பறித்து, களை மருந்து அடிக்க, யூரியா 2 வாட்டி போட, இப்படி பல செலவுகள் செய்து அந்த பயிர் என்ன பண்ணுச்சுங்க, சரியாக வராமல் போயிடுச்சு. என்ன காரணத்தால் என்னான்னு தெரியலைங்க. பயிர் வராமல் போயிட்டு அந்த நெல் அறுவடை பண்ணும்போது என்ன பண்ணுச்சுங்க, பாதிக்கு பாதி தாங்க வந்தது. அது நெல் அறுக்கிற கூலி கூட அதிகமாக இப்போ இருக்கிற 1 மணி நேரத்துக்கு 2000 3000ன்னு கேட்குறாங்க. இப்படிலாம் கஷ்டப்பட்டு அந்த விவசாயம் நெல் அறுத்து போட்டு பார்க்க போனால் அந்த விவசாயிக்கு லாபமே வரலைங்க, நஷ்டம்தான் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த விவசாயி என்ன பண்ணல, தன்னோட முயற்சி கைவிடவே இல்லை. இந்த நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த நெல் நாற்று என்ன பண்ணுச்சுன்னா, திரும்ப அந்த விவசாயி என்ன பண்ணியிருக்காரு, கடன் வாங்கி திரும்ப நெல் நாற்று விட்டு, ஏன்னா அதுக்கு அவருக்கு அதே தான் பொழப்பு. விவசாயத்தையே நம்பி இருக்கிறாரு. விவசாயம் நம்மள ஒரு முறை கை கொடுக்கும், ஒரு முறை காலை வாரி விட்டுரும். இதாங்க விவசாயியோட நிலைமை. ஆனால் அந்த மனிதர் என்ன பண்ணல, பின்வாங்காமல் திரும்பவும் நெல் நாற்று அழகாக பச்சை பசேல்னு 10 நாள் நடவுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.